அந்த 4 ஊர்களில் இது நடக்காதது தான் ஆச்சரியமே ஒழிய, கரூரில் நடந்தது வருத்தம் அளிப்பது, ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துவது. பட் ஆச்சரியப்படுறதுக்கு அது எதுலுமே இல்லை. ஆங்கிலத்தில் அதை சொல்கிறோன்னா, இட்ஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். இது நடக்க காத்திருந்த ஒரு பேரழிவு. முழுக்க முழுக்க முதல் காரணம் என்று நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், மற்றதெல்லாம் எது இருந்தாலும் விஜய் தான் இதற்கு காரணம். அவருடைய நடவடிக்கைகள், ஒரு கூட்டத்தை 7 மணி நேரம் மக்களை காத்திருக்க வைத்துட்டு அவர் வர்றது, இதை தொடர்ச்சி 5வது கூட்டத்தில் அவர் செய்திருக்கிறார். ஸோ நம்பர் 1 விஜய். நம்பர் 2 மக்கள். என்னதான் இருந்தாலும் மக்கள் திருந்தலைன்னா எந்த விதமான துயரங்களையும் நம்மளால் பேரிடர்களை தவிர்க்க முடியாது. இது இயற்கை பேரிடர் இருந்தால் வேறு, இது மேன்மேடு மனிதனால் ஏற்படுத்திய பேரழிவு. 3வது அரசு, அங்கே பர்மிஷன் கொடுத்த மாவட்ட நிர்வாகம். என்னால் இந்த 3 பேரை தான் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். முதல் குற்றவாளி விஜய் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதை மறுதளித்து பேசுபவர்கள் ஒன்று அவர்கள் விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லை கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும், இல்லை குருட்டுத்தனமாக திமுகவை எதிர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். விஜய் தான் இதுக்கு காரணம். ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு 8:45 மணிக்கு பர்மிஷன் கொடுத்து 8:45 தான் நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுவீங்க. 7 மணி நேரம் அங்கே மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ்? இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க இந்தியாவில். யாராவது இப்படி பண்ணாங்களா? ஃபண்டமெண்டல் இஷ்யூ என்னென்னா, நேரம் கருதி சுருக்கமாக பேசுறதுனா கார்த்திகேயன், அடிப்படையில் விஜய் ஒரு நடிகர், தாவேகா அடிப்படையில் ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி நடந்து கொள்ள மாட்டார். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசணும், ஸ்டாம்பீட்ஸை பற்றி பேசணும். இந்தியாவில் அரசியல் கட்சி நிகழ்வுகளில் ஸ்டாம்பீட்ஸ் ரொம்ப 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 ரேர், ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். இவரை விட பல மடங்கு கவர்ச்சி தன்மை வாய்ந்த எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்க பீரியட்லலாம் இந்த மாதிரி ஸ்டாம்பீட்ஸ்லாம் நடந்ததே கிடையாது. மத நிகழ்ச்சிகளில் நடந்திருக்கு. மகாமகத்தில் இலவசங்களை வழங்குறதுல, இலவச வேட்டி சேலை 2005 KK நகரில் நடந்திருக்கு. 45 பேர் செத்தாங்க. பட் ஒரு அரசியல் கட்சியோட பொலிட்டிக்கல் ரேலியில் எனக்கு தெரிந்து ஸ்டாம்பீடு நடந்ததே கிடையாது. மேபி 1 or 2 people died, அது இருக்கலாம். இது மேசிவ் ஸ்டாம்பீடு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான். ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு நடிகராக இருக்கிறார். அவருடைய பார்க்க வந்த கூட்டம் அவரை பார்க்கணும்னு வரான், அவர் பேசுறதை கேட்கலன்றான். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கூட்டத்தில் ஸ்டாம்பீடு நடக்கவே நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், செகண்ட் ரேங்க் லீடர்ஸே இல்லை. ஏன்னா அது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்றதுனால. ஏன்னா செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தான் ஷாக் அப்சர்வர்ஸ். அதுவும் இல்லை. யார் கண்ட்ரோலில் யாருமே இல்லை. விஜய் சொல்றதையும் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, யார் சொல்றதையும் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னதான் பண்ணும் கவர்மெண்ட்? அன்னைக்கு இது நான் சொன்னேன், திஸ் இஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். அரியலூரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே 10 பேர் நிற்கிறான். தடை இல்லைன்னா உயிரிழப்பு நடந்து சத்தியமாக நடந்திருக்கும். எனக்கு கூட அப்படி தான் தோணுது. இவங்க ஏதோ ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணான்றாங்க. ஜென்ரேட்டர் உள்ள அந்த போய் தட்டிய பூ உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. பெண்கள் கிட்டத்தட்ட மானபங்கப்படுத்தப்படுற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏதோ ஷர்ட்டை கட்டி கொடுத்தார், அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அந்த பெண், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்டிருக்கிறார். நல்ல வேளையாக அந்த டிரான்ஸ்ஃபார்மரை அவர் ஆஃப் பண்ணிட்டார். இல்லைன்னா இன்னும் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். அரியலூரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணதால 10-15 பேர் தப்பிச்சான், இல்லாட்டி 10 பேராக செத்துருப்பாங்க. ஸோ திஸ் ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். முழுக்க காரணம் விஜய். முதல் காரணம் விஜய் தான். இது மற்றவங்களை பற்றி பேசுறது, இதெல்லாம் இவர் சதி பண்ணிட்டார், இந்த கதையெல்லாம் அளந்துன்னு இருக்காங்க. யார் ஆரம்பிச்சா இதை? 8:45 மணிக்கு கூட்டம், எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க. 8:45 மணிக்கு கூட்டத்தை பர்மிஷன் கொடுத்தா 2:45 மணிக்கு பேசுவீங்களா? என்ன காரணம் இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக வர்றது? அவர் வெளிப்படையாக மக்களோட அந்த கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறார். அவர் அந்த வேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் 91 ஜெயலலிதாவை அந்த வேனில் அந்த அம்மா அதே மாதிரி உட்காந்துட்டு வரும்பொழுது அந்த லைட்டை போடுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட் போட்டே இருக்கும். ஆஃப் பண்ண ஃபோக்கஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தா கூட அந்த கூட்டம் கூல் டவுன் ஆகும். மாப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் ஹிஸ்டரிக்கலாக இருக்குது. அது உங்களை பார்த்தா தலைவனை பார்க்க வந்தது, சினிமாக்காரனை பார்க்க வந்தது, பேச்சை கேட்கணுங்கிற குறைவானவர்கள். நீங்கள் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண என்ன புத்தி அது? நான் கேட்குறேன். தன்னைத்தானே ரசித்து கொள்ளக்கூடியது. திஸ் கால் நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. என்னங்க இது? எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பிஹேவ் பண்ண முடியும்? லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, ரசிக்கிறீங்க அந்த கூட்டத்தை. 8 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் நிற்கிறான், வெயிலில் நிற்கிறான். குழந்தைங்க அது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் முண்டி அடிச்சுட்டு ஒரு அம்மா போகிறாங்க. 4 வயசு 5 வயசு குழந்தைய தூக்கின்னு போய் விஜய்காந்த். அப்போ இது நடந்தே தீரும். யாராலையும் தடுக்க முடியாது. இயற்கை விதி இது. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே நீ குழந்தைய தூக்கிட்டு போய் கிட்ட போனீங்கன்னா நெரிசல் ஏற்பட தான் செய்யும். இதை பாருங்கள், எவனோ பின்னால் சதி பண்ணால், அந்த மந்திரி பண்ணால், இதெல்லாம் கதை அழகாதீங்க. முதல்ல அந்த கூட்டத்தை அந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் போனீங்க? அவன் பர்மிஷன் கொடுத்ததாகவே இருக்கட்டும், எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க? சரி, அப்படி போனீங்கல்ல, அவங்க 50 மீட்டர் முன்னாலே டிஎஸ்பி சொல்கிறாருல்ல, போவாதீங்க, போய் மாட்டுவீங்கன்னு. எதுக்கு மீறி போனீங்க?
என்னங்க இது 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 எப்படிங்க நீங்கள் என்னத்தை பெருசாக அப்படியே பேசிட்டார் அதையும் சொல்லுங்களேன். வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது ஒரு 10 நிமிஷம் ஒரு 4 விஷயம், அதுவும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அவ்வளோதான், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்ட்டு. இது கண்டினியூஸாக இதில் இந்த ஸ்பீச்சில் எந்த முன்னேற்றமும் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். நாமக்கல்ல பேசும்பொழுது